நாட்டு காவல்காரனாவே மது மயக்கத்தில் காவலன் யாருன்னு தெரியவில்லையோ என்னங்க நான் பன்னெண்டுக்கு வரலாம் என்று இருக்கக்கூடிய நேரத்திலே உன்னுடைய அக்கா மகள் இருக்கின்றாலே பூங்குழலி அந்த பாவி இந்த இடத்துக்கு வந்தாங்க என்ன கேட்கிறா ஏ கலா உனக்கு என்ன வேலை கேட்டா அதற்கு நான் என்ன தெரியுமா சொன்னேன் ஏய் உனக்கு என்னடி நேரத்துல வேலை கேட்டதற்கு என்னுடைய மாமா கணக்கு திருமணம் ஆகிவிட்டது என்னுடைய மாமா கணக்கு முதலிரவு இந்த இடத்துல உனக்கு என்னடி வேலை போடின்னு என்ன சொன்னா உன்னுடைய மாமா என்னுடைய காதலன் அவருக்கு எனக்கு தான் இந்த தினம் முதலிரவு நீ போடின்னு சொல்லுங்க என்ன திரும்ப அங்க பண்ணா என்ன அடி அடிச்சாங்க நாட்டு காவல்காரன் அடிச்சாங்க நேற்று நாடகத்துக்கு போலாம் வாமான்னு கூப்பிட்டு உடனே உன் முண்டாடிட்டு நீ தோட்டப்பாட்டில் போத வாங்கிட்டு வீட்டுல நடக்கிறது அப்படி கொம்புடுக்கணும் என்னங்க ஆனால் ஒன்று அவர் தாலி அறக்கலான்னு பார்த்து அறக்கக்கூடிய நேரத்திலே கீழே பிடிச்சிட்டு தள்ளிட்டு ஓடிட்டாங்க தாலியே கூடாது அவளை அவளுக்கு முன்னால நான் போய் பாக்குறேன் நீங்க போகலாம்
பார்த்து மனசில் வைத்தோம் நான் பாடும் நேரம் நான் போதுதான் அவர் ஏன் நினைச்சு எழுந்து கொண்டிருக்கும் அவர் இன்னைக்கு வருவார் நாளைக்கு வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நம்ம இருவரையும் தன்னன் தனிமையில் தவிக்க விட்டு எங்க சென்று இதுவரை தெரியவில்லை நம்ம காலம் முழுவதும் இப்படி அழுது கொண்டு தான் இருக்க வேண்டுமா நம்ம இருவருக்கு ஆறுதல் சொல்ல யாரும் வர மாட்டாங்களா நான் இருக்கேன் சென்றால் நான் இருக்கேன். ஆமா என்னவனே நீங்களா இதற்காக அழ வேண்டும் சென்று அண்ணன் இதுவரை ஆள கடலங்கி அவரையே நினைச்சு நாங்க இதுவரை அழுது கொண்டிருக்கீங்க. அப்படியா அழ வேண்டாம் சென்றது பாண்டியனுக்கு பூங்குழிக்கு திருமண ஏற்பாடு செய்ய தந்தை அந்த நேரத்தில் எங்கிருந்தோ ஓடி வந்த இவருடைய தாய் மாமன் சங்கிலி தேவன் இவருடைய தந்தை சங்கை அவருக்காக இதை காதல் கணித்தை இவருடைய தந்தையத்தில் கொடுத்து விட்டார். அதனால் மனமுடைந்த பாண்டியன் திருமண மேடை விட்டு சென்று விட்டான். அவனைத்தான் நானும் தேடி கொண்டே வருகிறேன். என்னது என்னுடைய அண்ணன் சென்ற இடம் இதுவரை தெரியவில்லையா? தெரியவில்லை. நம்ம மூவரும் தேடி எங்க செல்வதுங்க? நீயும் நானும் சென்று பாண்டியனை தேடலாம். அது வரையில் உன்னுடைய தங்கை புற்கொலை இந்த குடிசையிலே இருக்கட்டும். என்னது என்னுடைய தங்கை குடிசையிலையா? இங்க பாருங்க அவ்வளோ சின்ன பொண்ணுங்க இருந்தாலும் ரொம்ப பயப்படுவாங்க. அப்படியா? தங்கா பொற்கொடி உன்னுடைய மாமா சொன்ன பிரகாரம் நானும் உன்னுடைய மாமாவும் அண்ணனை தெரி பொருண்டி நாங்க வரும் வரைக்கும் இந்த குடிசையில பத்திரமா இருடி. அப்படியா அக்கா என்ன பத்தி கவலைப்படாதக்கா. இந்த குடிசைக்கு நான் எங்கிட்ட போக போறேன். இந்த குடிசையில நான் பத்திரமாக இருக்கேன். காலமா கேட்டு இந்த காலத்து ஆம்பளை பசங்க நம்ப முடியல. ஆள் இல்லாத நேரம் பார்த்து வீட்டை பூந்தாலும் பூந்துருவானுங்கடி. என்னதான் நடந்தாலும் வீட்டை விட்டு மட்டும் வெளியே வராது. அப்ப அதை மீறி வெளியே வரணும்னு நினைச்சவன் காலை கட்ட வச்சு அப்படியே அப்படியா குடிசையிலே இருக்கிறேங்க. ஜாக்கிரதையா இருமா. சாப்பாடு போட்டுக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. இந்த அரசாங்கத்திலே காவல்கார குட்டப்பனார் பணிபுரிந்து வருகிறேன். சங்கிலி தேவன் இளவரசி பூங்குழலியை மணக்க வேண்டும் என்று நாட்களாக திட்டமிட்டுக் கொண்டிருந்தார். பாண்டியனுக்கு சங்கிலி தேவனுக்கு வாள் போட்டி நடந்தது. வாள் போட்டியிலே பாண்டியன் வெற்றி பெற்று விட்டான். இதனால் பாண்டியனுக்கு பூங்குழலிக்கும் திருமண ஏற்பாடு செய்தார்கள். அந்த நேரத்திலே சங்கிலி தேவன் இளவரசி பூங்குழலி அந்தரங்கரைக்கு சென்று யாருக்குமே தெரியாமல் யாரோ ஒரு பெண்ணிற்கு எழுதி கொடுத்த காதல் கடிதத்தை கொண்டு வந்து பூங்குழலிதான் தன்னை காதலிக்கிறாள், அதற்கு சாட்சி ஆதாரம் இந்த கடிதம் என்று பொய் சொல்லி திருமணத்தை நிறுத்திவிட்டான் அந்த சங்கிலி தேவன். இதனால் மனமுடிந்து போன பாண்டியன் தற்பொழுது விட்டு விட்டு எங்கோ சென்று விட்டான். இந்த நேரத்திலே நாட்டியக்கார கலாவும் சங்கிலி தேவன் சேர்த்து கொண்டு பாண்டியனை வெற்றிக்கு சென்று பாண்டியனுடைய தங்கையை ஆபத்து ஏற்படுத்தலாம். நாம் சென்று மறைமுகமாக இருந்தவர்களை காப்பாற்றலாம். வருகிறேன். நான் 100 பாண்டியன் வீட்டு அருகே. சரி, வீட்டில் இருப்பது யார் என்று பார்க்கலாம். வீட்டில் இருப்பது யாரு? யாருங்க யாருங்கய்யா? நான் தான் சங்கிலி தேவன் இருக்கிறேன். சங்கிலி தேவனா? ஆமா வந்த காரணம் உன்னுடைய அண்ணன் இருக்கிறாரா பாண்டியன் வீட்டில்? யாரு மேய்க்கிறதுக்கு இந்த குடிசையில் நான் மட்டும் தான் தனியா இருக்கிறேன். யாருமே கிடையாதா? ஆமா. நீ மட்டும் தனியா கிடையா? அப்ப வசதியா போச்சு. வர்றண்டி உங்க ஒப்ப மேல எடுத்து வர்றண்டி. அட பாவி எதுக்காக குடிசை தேடி நீ வர வேண்டாம்? நானும் என்னமோ யோசனை நினைச்சேன். வந்து வேற கொஞ்சம் சுலபமா முடியும். வந்து படுத்துட்டு எனக்கு கொஞ்சம் வசதி தான். என்ன வசதி? அதனால ஐயா எதுக்காக இங்க வந்தீங்க நீங்க? யாரு வேண்டும்? வீட்டுல யாரும் இல்லைன்னு சொன்னேன். ஆமா இப்ப இருக்குது நம்ம பேரு. அதற்கு அழகா அப்பா அம்மா விளையாட்டு போயிட்டே இருக்கு. ஐயா எனக்கு அதெல்லாம் என்னன்னே தெரியாதுங்க. நான் கத்துறேன் நீயே கலப்பட. நான் கத்துறேன். வாங்கவை பார்த்துட்டு போனா இந்த குடிசை பேசுறாங்கன்னா எனக்கு நல்லது. நான் போயிட்டு வரேங்க. ஏய் வாடி 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 தமிழோட திருமகளே அம்மாவோட மருமகளே. என்ன என்னடி நினைக்கிறீங்க? நான் ஒண்ணுமே நினைக்கல. நான் பாவி உன்னை பாப்பீங்களா? லவ் பண்ற மாதிரி பேசுவீங்களா? இப்ப எங்க சின்ன பண்ண விட்டுருவோமா? என்ன நீ லவ் பண்ணி அவனுடைய வேண்டாங்க. ஏன் அதெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாதுங்க. அதான் நான் கத்து தரேன் சொன்னேன். ஐயா என்னங்க சொல்றது கேளுங்க. இங்க இருந்து போயிடுங்க. உங்களை பார்த்து பயமா இருக்கு. பயப்படாத பயப்படாத. இரு பக்குமா இதுதான் நான் பக்குமா சொல்லி தருவேன். அப்படியா? ஆமா வானான் பிடிவாதம் பண்ண கூடாது. சாமிக்கு இது பாரு கண்ணு குத்திரும். சின்ன பையடே ஆடி காதல் வானில் புத்த நிலவே காமன் தோட்டத்தில் மின்னும் பொன் மலரே பார்வையில் மயக்கும் பருவ கொடியே எதிர் வீட்டில் ஜன்னலில் தோன்றும் கிளியே மார்பகம் இரண்டில் மயக்கும் மன்மதன் சுந்தரி மன்மதரும் மயக்கி பார்க்கும் மோகினி நான் தினம் ஐயா இருக்கிற சொன்னாலும் வர முடியாது. போயிடுங்க ஐயா. முடியாது என்பது
இவனும் பார்க்கலான்றான் அந்த டைம்ல. என்ன இன்பம் பெண்களே இல்லை என்றால் நம்மை போன்ற ஆடவருக்கு ஏது இன்பம்? வந்த வேலை வெற்றிகரமா முடிஞ்சது, சொந்த வேலை பார்க்க வேண்டும். போட்டு குளிச்சேன்னு வச்சுக்கோ, எல்லாம் சுத்தமாயிடும். ஐயா, என்ன தொட்டு என் கழுத்துல முடிச்சு போட்டு உங்க மனைவியாக என்ன ஏத்துக்கங்க ஐயா. முதல்ல கூப்பிட்டா வரமாட்டேன். நான் சொன்ன சரியா போச்சா? இப்ப காலை பிடிச்சி நான் இருப்பாரு. கருப்பா இருந்தாலும் நல்ல கருமாரி அமைச்சால மாதிரி இருக்கிற நச்சனு. இன்னொரு முறை கூப்பிட்டாலும் நான் ரெடி. தாலி கீழி சொன்னவங்க மேல ஒரே பாண்டியன் தங்கை ஆமா, இவன் கற்பை நான் கற்பை கெடுத்துடுங்க. கற்பை கெடுத்தா என்ன? 5 10 கொடுத்தீங்க, 5 10 கொடுத்தீங்க, பொட்டிக்கரை வச்சு போயிட்டு சொல்லுங்க. நான் 1000 வாங்க மாட்டாங்க. என்ன பண்ண போறீங்க? வாழ்க்கையை மாற்றி விட்டேன். பார்த்தா என் உயிரை எடுத்துட்டு கேவியா? எப்படி என் கூட இருந்தியா உனக்கு சொர்க்கம்னா? என்னங்க யாராவது வருவதுக்கு என்னுடைய உனக்கு என்னங்க என்னோட தங்கையை பாருங்க. வீட்டில் தனியாக இருந்த உன்னை என்ன படுபாவியா இப்படி கொண்டு விட்டானே பொற்கொடி. உனக்கேற்ற மணமனை பார்த்து காலகாலத்தில் உனக்கு திருமணத்தை நிறுத்த வேண்டும் என்று உன்னுடைய அண்ணன் பாண்டியன் ஆசை இருந்தார். ஆனால் இப்படி எங்களை எல்லாம் விட்டு பிரிந்து விட்டாயே பொற்கொடி. சின்ன தங்கோ எந்த சின்ன தங்கோ ஏ நான் பார்த்து
கொலையை செய்தவன் நான் இல்லை மாமா. வீட்டில் தனியாக இருந்த பொற்கொடியை எந்த படுவாவையும் கொண்டு விட்டு சென்று விட்டார் மாமா. கொலையை செய்தவன் நான் இல்லை மாமா. நீ கொலை செய்யவில்லை என்றால் கட்டாரி உன் கரத்திற்கு எப்படி வந்தது? ஐயோ எந்த குற்றவாளியும் தன் குற்றத்தை ஒப்புக்கொள்ள மாட்டான். நீதிமன்றம் நான் இல்லாத நேரத்தில் கொலை செய்து விட்டாரே. நான் என்ன செய்தேன்? அண்ணன் வருவான், திருமணத்தை முடித்து வருவான், சந்தோஷமாக வாழலாம் என்று மனக்கொட்டை கட்டி கொடுத்தாரே. அத்தனை விழுந்து மனக்கொட்டை ஆகிவிட்டதே. யார் 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 என் தங்கச்சி கொலை செய்தது? யார் கொலை செய்தார்கள் என்ற உண்மையை நான் உனக்கு சொல்கிறேன். தூக்கிச் செல் நீதிமன்றம். நான் வந்து சாட்சி சொல்கிறேன். என்னுடைய எண்ணம் ஈடேறவில்லை. அவள் வாழ்க்கை விதி விளையாடி வேடிக்கை பார்த்தேன். கொலை கொலை என்று விழிக்கின்றான். பாண்டிய தங்கை பொற்கொடி ஒருவன் கொலை செய்தான் மாமா. பாண்டிய தங்கை பொற்கொடி ஒருவன் கொலை செய்தான். ஆமாமா. அதை பார்த்து என்னவன்தான் பொற்கொடி கொலை செய்தான் என்று அவன் கரைக்கடை கொள்வது நீதிமன்றத்தில் இவன் தான் குற்றவாளி என்பதற்கு என்ன ஆதாரம்? அப்படி கேளுங்கள் மாமா, சொல்கிறேன். மாமா, பாண்டியருக்கு இருப்பது 2 தங்கைகள். மூத்தவள் இவர் பெயர் சென்றல், இளையவள் பெயர் பொற்கொடி. நம் சென்னவருக்கும் சென்றலுக்கும் காதல் மாமா, காதல். ஆமா அப்பா கள்ளக்காதல். இதை பார்த்துவிட்டால் இவளுடைய தங்கை பொற்கொடி இந்த விஷயத்தை அண்ணன் பாண்டியனிடத்தில் சொல்லுகிறார் என்று இருவருமாக பின்துடர்ந்தே சென்று அப்பா மாமா சொல்ற அத்தனை சூழ்ச்சி அப்பா, பொய் சொல்றப்பா. அப்பா தெண்டலை காதலிப்பது உண்மைதானப்பா, ஆனால் பொற்கொடியை கொன்றவன் நான் இல்லை அப்பா. உண்மையா கொலை மட்டும் பொய்யா? நான் இல்லை அப்பா. அப்பா பொற்கொடியை கொன்றவன் நான் இல்லை. கண்ணால் கேட்பது போய், காதால் கேட்பது போய், விசாரிப்பதை மெய் என்று விசாரிங்களப்பா. குற்றவாளி யார் என்று தெரியும். அத்தனையும் சூழ்ச்சி படுபாடிக்குள்ள பையா டே எல்லாரும் வாழ்க்கை நீ அப்பா கொலை செய்யவில்லை. நீ உரைத்தால் சரி. கொலையை நான் செய்யவில்லை அப்பா. என்னுடைய வார்த்தை நான் ஏற்க தயாராக இல்லை. காரணம் என்னுடைய மற்றொரு கண்ணால் கண்டு கல்வி பலமாக கொண்டு வந்து நிறுத்திருக்கிறேன். என்னுடைய மகன் என்னுடைய பார்க்க வேண்டாம், பார்க்க மாட்டேன். இவன் கொலை செய்த குற்றத்திற்காக இவன் கரங்களை கிளறிட்டு கொண்டு வைத்தாங்க. அப்பா அப்பா வேண்டாம் உனக்கென்ன நீதி தேவை? தங்கச்சி பொற்கொடியை கொலை செய்து விட்டார்கள். உன்னுடைய தங்கை பொற்கொடியை கொலை செய்த குற்றவாளி ஏற்கனவே வைத்து கொண்டு வந்து நீதி வழக்கில் இருக்கிறான். பெற்றெடுத்தவன் அவன் கரங்களை பாதாள சிறையில் அடைத்து வைத்துவிட்டு மனக்கலக்க உனக்கு தேவை. உங்களுடைய மகன் கொலை செய்தானா? இல்லை மன்னா, இல்லை. தவறான நீதி வழங்கி விட்டீர்களே மன்னா, தவறான நீதி வழங்கி விட்டீர்களே. என் தங்கச்சியை கொலை செய்தது உங்கள் மகன் இல்லை.
தங்களித்தா வந்தாலும் தன்னை பொற்கொடி இவன் தான் சாட்சியம் இருக்கிறதா? சாட்சி இல்லாமல் நீதிமன்றம் வருவேனா? கொண்டு வா சாட்சி. தங்கச்சி கொலைக்கு சாட்சி வாழ்க குட்டப்பா, வாழ்க வாழ்க. வணக்கம் வணக்கம் இருக்கட்டா பரவாயில்ல எப்படிங்கிற ஆமா ஆமா ஒண்ணு பொறி சேர்க்க கூடாது வராது கேட்டுக்கடா நல்ல மனசுடா, அதுவும் வெள்ள மனசுடா, சக்கரை மனசு. ஐயா அண்ணன் எப்படி தெரியுமா? நல்ல மனசு. நேத்து கூட பஸ் ஸ்டாண்ட்ல 2 கோட்டை வாங்கி கொடுத்தாரா? ஓட்டுறா பெனால குடிப்பாமா. ஆமா, இப்ப பிரியா கொடுத்தா பீ துண்ணுவான். ஏன்னா அது பிரியா இல்ல, அது கூட துண்ணுவாங்க. யாரா பிரியாணி கைமாட்டி பையா நேத்து வந்தவன் என்ன பத்தி எவ்வளவு பெருமையா சொல்றான் பாத்தியா? கேட்டியாடா? டேய், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் 16 மணி நேரம் 2 பேரும் உள்ளோட்டு பண்ணிட்டு இருக்கிறோம். மீதி 8 மணி நேரம் தான் வீட்டுல ஒரு 3 மணி நேரம் இருக்குது பெரிய விஷயம். மீதி பஸ்லயே காலத்தை கழிச்சுட்டு இருக்கிறோம். என்ன பண்றது? ஒரு நாள் என்ன பத்தி நீ பெருமையா சொல்லிருப்பியா? சொல்றா என்ன என்ன அண்ணா, உங்க பெருமையா உங்க இதுல நேர்ல சொல்றதே கிடையாது. அப்படியா? வெடிகால 5 மணி ஆனா போதும் டீ கடைக்கு வந்துருவேன். எந்த நேரமும் விடிய வரைக்கும் உங்க பெருமையா தான் சொல்றாங்க. டேய் நண்பா, தவறா நினைக்காதடா. என்னப்பா தப்பா நினைக்கிறீங்க? நானே என்னமோ ஏதோ நினைச்சேன். எப்போ நேரடி முடி சொல்லுங்க. நீ சொல்லுடா, நீ சொல்லுடா. நீ என் நண்படா, நீ சொல்லிருடா. வம்பாது. ஆமா, நேத்து கூட கேட்டேன். நேத்து வெடிகால 5 மணி டீ கடைல உங்க பெருமை தான். பெருமை என்ன சொன்னா? நேத்து மீன் காசு கிட்ட தொட வீட்டுல அடி வாங்குங்க. எப்படியா போய்? டேய் செத்து போறா நீ. டேய் டீன் காசு ஏடா இதெல்லாம் போய் டீ கடைல சொல்லிக்கிறியா? நானும் ஏதோ என்னமோ நினைக்கிறேன் உன்னை. டேய் படுபாவி படாது. ஏடா டீன் காசு தடி வாங்குற போய் டீ கடைல சொல்றியா? 5 கிலோ மீன் வாங்கிட்டா நீ 2 கிலோ சொல்லாது போய் படிக்கிட்ட. உன் ஆனக்குள்ள என்ன இருக்கலாம்? இந்த இடம் தட்டுல காத்து ஓட்டி வச்சு அது பாத்தியா? நீ அட்ட பாத்தியா? அத்தையும் பாத்துட்டியா? அதே பார்க்காத கூட மாட்டேன். அவன் நம்மளை ஏமாத்துறான், நான் அவனை ஏமாத்துறேன். பதிலுக்கு பதில் சரியா போச்சு. சரியா போச்சா? தம்பா, பாவம் உன் நிலைமையை பார்த்தாலுமே ரொம்ப பரிதாபமாக்குது. ஏழ்மையான குடும்பம், ஓலை வீட்டுல இருக்கிற வீடு, அதுவும் ஒழுகுற வீடு. பெரியவங்க சொல்லுவாங்க 1000 வீட்டுல இருந்தாலும் இருக்கலாம், ஒழுகுற வீட்டுல இருக்க கூடாது. உனக்கு நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? 10 லட்சம் ரூபாய் பணம் உனக்கு. 10 லட்சம் ரூபாய் பணமா? ஐயோ, பணம்னா பணோட பின்னால வாங்கி போட்டு 10 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டுக்கட்டா வாங்கி எடுத்துட்டு போகும்போது நடு வயல ஒண்ணு அச்சு பிடிக்க என்ன பண்ணுது? அச்சு பிடிக்கதே திருட்டு பசங்களா முட்டு மாதிரி கொடுத்து நடு வயல மாடி பிடிப்பானுங்க. பணம் வேணாவா? சரி, இந்த கருவேடு கிராமத்துல இந்த ஊர் ஏரியில நடு ஏரியில 5 சென்ட் வீட்டு மன பட்டா உன் பேருக்கு நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். அது மட்டும் இல்ல, 3 அப்சைட் பில்டிங், வீடு ஃபுல்லா ஏசி, கரண்ட் பில் நீ கட்ட தேவை. அதுவும் வாசி. ஆமா, உனக்கு தெரியுது. இந்த காலத்துல விக்கிற விலைவாசியில 1 சென்ட் வீட்டு மேல வாங்க முடியுமா? எனக்காக நடிகார்ல 5 சென்ட் வீட்டு மேல பட்டா கொடுத்து 3 அடுக்கு பில்டிங் கட்டி அதுல ஏசி போட்டு கரண்ட் பில்லு வாசிலியா கொடுக்குறீங்க. நானு அது எனக்காக நடிகார்ல அண்ணா நாட்டு யார்ல பில்டிங் கட்டி கொடுக்குறீங்க. ஏரி புல்லா தண்ணி வச்சா வீட்டுக்குள்ள எப்படின்னா பாருங்க. வீட்டுக்கு உள்ள எப்படி பார்த்தேன்? போய் மேல போயிடுமா? அப்ப என்ன மேல அனுப்பிடுறீங்களா? கொலகார பசங்களா, கொலகார பசங்களா நீ விடுக்கிட்டு வந்து மாட்டிக்கிட்டாமா? எப்படி தப்பிச்சு குண்டப்பா,
அவன் எப்படி சொல்லன்னு சொல்ல தெரியாது சொல்லிட்டான். பயப்படாத. இப்ப இந்த கிராமத்துல கார் வச்சிருக்கிறாங்க. ஆமா. லாரியா இது. ஆமா. வேன் இருக்கு, டிராக்டர் இருக்கு. வசதி தகுந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு சிறப்பு கிடையாது. சரி. உனக்கு ஏரி ஃபுல்லா தண்ணி ரொம்பனா ஒரு எபிசோட் தான் முழுக போகுது. முழுகிடும். மீதி 2 எபிசோடுக்கு இது காலியா இருக்கும். எந்திர படகுலயே பாரு. படகுலயே. அதுக்கும் டீசல் நான் தான் போடுவேன். அதுவும் வாசி. ஆமா. நீ போயிட்டு வரும்போது நாட்டு மக்கள் உன்னை பார்த்தாங்க. என்னடா ஓலை விட்டு இருந்தா ஒழுகு விட்டு இருந்தா குட்டப்ப போட்லயே போறான், போட்லயே வரான். உண்மையிலே இந்த 10 லட்சம் ரூபாய் பணம் இந்த நடிகாரி பில்டிங் இதெல்லாம் சத்தியமா எனக்கு எதுவுமே வேணாம். வேற என்னதான் வேணும்? ஒரு 1100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா சேத்பட் பக்கத்துல விசாமாங்கள போய் சேர்த்துருவேன். முதலாளி குத்துருவாரு காலில் சங்கிலித்தேவன் தான் பொற்படி கொலை செய்தான் என்று வாதாடுகிறான். உண்மை பொற்படி கொலை செய்த காலையில சமத்துக்கும் வரும். அப்பதான் காலையில சமத்துக்கும் சொல். பாட்டினுக்கு சங்கிலிதேவருக்கு வால் போட்டி நடந்தது. வால் போட்டியில பாண்டியனுக்கு பூங்குடிக்கு திருமணம் செய்திருந்தனே. அந்த நேரத்திலே சங்கிலிதேவர் இளவரசி பூங்குடி அந்தரகருக்கு சென்று யாருக்குமே தெரியாமல் யாரோ ஒரு பெண்ணை கைது கொடுத்த காதல் நிறுத்தை கொண்டு வந்து பூங்குடிதான் காதலிக்கிறார். அதுக்கு சாட்சி ஆதாரம் இந்த கடிதம் என்று பொய் சொல்லி நிறுத்தி விட்டார் சங்கிலிதேவர். அதனால் மனமடிந்து போன பாண்டி வீட்டு விட்டு எங்கோ சென்று விட்டார். அந்த நேரத்தில் சங்கிலிதேவர் சேர்ந்து கொண்டு பாண்டியுடைய வீட்டுக்கு சென்றார். பாண்டியுடைய வீட்டிலே பொற்கொடி மட்டும் தனிமையில் இருந்தார். தனிமையில் இருந்த பொற்கொடியை சங்கிலிதேவன் கங்களால் பார்த்து ஆனால் சங்கிலித்தேவன் தான் கொலை செய்ததற்கு காலி வராது அப்படின்னு வரா. என்ன ஆதாரம்? இதோ காட்டுகிறான் பாருங்க. சங்கிலிதேவன் என்ற பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும் இந்த கட்டாரி. ஒரு நேரத்தில் இவருடைய பாதுகாப்பிற்காக நான் வழங்குகின்ற கட்டாரி. தளபதியாருடைய பாதுகாப்பிற்காக நீங்கள் கொடுத்த இந்த கட்டாரி பொற்படி கொலை செய்த இடத்திற்கு எப்படி சென்றது? தீரம் விசாரிக்கிறேன். நீங்களே கேளுங்க. டேய் மொத்த மாட்டிடா ரெண்டு பேரும். பயப்படாத, பயப்படாத. நான் இருக்கிறேன்டா. நீ ஏன் கவலைப்படுற? இப்ப என்ன செய்ய போறேன் தெரியுமா? இப்போ இந்த கதைய அப்படியே மாத்துறேன். இந்த கதையிடா கதை மாத்த போறாங்களாமே. மணி நாடா போகுது. இன்னது போய் இந்த கதை மாத்துறேன்றியா? 2வது யாரா பாப்பாங்களா? 10 மணிக்கு எல்லோரும் பவுடர் போட்டோம். அப்போ நான் புராணமா அப்ப மாத்திக்கணும். இப்ப போய் பாதியில மாத்துறேன்றியா? யாரா பாப்பாங்களா? மண்ணிலையா இப்ப மயில பத்தி இப்பதான் தெரியும். மூளை உருகி அப்படியே பிச்சு வெளியே வருது. பெரிய பெரிய பயமை என் மூலிய செங்கல் சூரிய ஒண்ணு கதையை மாத்திரம் முழு கதை கிடையாது. இப்ப இந்த காட்சி அப்படியே திசை திருப்பி காமிச்சு கொண்டிருக்குது இந்த காட்சிகள். அத மாத்து வரியா? அணிகளா சமரா பாவி மாமா. ஒரு நேரத்தில் உன்னுடைய கட்டாரி பொற்கொடி கொலை செய்திருக்கு எப்படி சென்றது? மாமா, என் பாதுகாப்பிற்கு இந்த கட்டாரை நீங்கள் அளித்தது உண்மை இல்லை என்று நான் மறுக்கவில்லை. கானகம் சென்றேன் வேட்டையாட. அங்கு எப்படியோ கை தவறி இந்த கட்டாரி விழுந்திருக்கிறது. அந்த வழியாக பார்த்து இந்த குட்டப்பன் வந்திருக்கிறான். இந்த கட்டாரி அவன் கண்களுக்கு தென்பட இந்த கட்டாரியை கொண்டு போய் பொற்கொடி இவன் தான் கொலை செய்திருக்கிறான். அப்படி நீ உரைத்த சாட்சியம் ஆதாரம் சரியாகவே இருக்கிறது. நீ எதற்கு வஞ்ச வேண்டாம். நீ சென்று அகற்றும் அரசே. ஆளை வச்சு
சங்கிலி தேவா ஆமா ஒரு நேரத்தில் என்னுடைய மகள் பூங்குழலின் திருமணத்தின் பொழுது ஒரு காதல் கடிதத்தை கொண்டு வந்து காண்பித்து என்னுடைய மகளின் திருமணத்தையே நிறுத்தினியே. அப்பொழுதே உன் மீது நான் சந்தேகப்பட்டேன். திருமணத்தை நிறுத்தியதோடு என்னையும் அவதூறாக ஏற்றி பேசி பயிற்றான். அது உரிமை. அது உங்களுடைய சதித்தேனா இருக்கிறது நினைத்தேன். ஆனால் சரியாய் போய்விட்டது. கடப்பாய் உன்னை நம்பினால் மதிமோகம் போடாடி. ஒன்னில நல்லாகிற சும்மா டென்ஷன் ஆகாத. பிபி சுகர் எதனா வந்துட்டு போகுது. கம்மியா பெரிய இடத்துல இதெல்லாம் சகஜம் மாமா. என் மகன் பூங்குழலின் வாழ்க்கையை அழித்ததோடு கெடுத்ததோடு பாவம் ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தான் பாண்டியன். அவன் தந்தை பொற்கொடி நீ கற்பழித்து கொலை செய்திருக்க. நீ குற்றவாளி. நீ செய்த குற்றத்திற்கு உனக்கு நான் சரியான தண்டனை முதலிலே உனக்கு நான் தண்டனை வழங்குவதற்கு முன் உடனிருந்து கொள்ளும் வியாதி என்பதை போல் என் அரண்மனையில் தங்கி ஆடி பாடி காலம் கழித்து என்னுடைய மகனின் வாழ்க்கையும் பாண்டியனுடைய குடும்பத்தையும் கெடுத்து அந்த நாட்டியக்காரிகளா நான் ஒரு பத்தினி மன்னா. நான் என்ன தவறு செய்யவில்லை. நடத்தை கட்ட நாடோடி நாயா. நீ ஆடி நல்லவன். நீ ஆடி தூய் உள்ள கொண்டவன். உடல் வியாதி என்பதை போல என்ன தங்கி ஆடி பாடி என்னுடைய வாழ்க்கையும் பாண்டியனுடைய குடும்பத்தின் என்னுடைய மாமாவை கொலை செய்து விட்டாயடா. என்னுடைய மாமா உனக்கு என்னடா குற்றத்தை செய்தார்? நன்றி கெட்டவனே, நானா கொலை செய்தேன்? யாரு கூட்டங்களா நீங்க? ஐயோ நல்லவர்கள் என்று நம்பினேனே. அட சதிகார கூட்டங்களே. உனக்கு என்ன தெரியுமா? என் மாமாவை கொலை செய்தது யாரா? பாண்டியன். என் மாமாவை அந்த பாண்டியன். இன்னும் உனக்கு சந்தேகம் வந்தா தூங்குறவங்கள ஏப்பி கால தாமதம் தேவையில்லை. கிடையாது. நீ எந்த தண்டனையோ நீயே கொடுத்து போக வர எனக்கு தண்டனை. ஆமாண்டா. அவரு செய்தது நீங்க எனக்கு தண்டனை. உப்பு தின்ன ஒருத்தவ தண்ணி குடிக்கிறவன் நீயா தான்டா இருக்கணும். உப்பு தின்றவன் தான் தண்ணி குடிக்கணும். யார் அங்க குடிக்கலாம். இப்போதே செல்கிறேன். நாட்டு மக்களை சந்திக்கிறேன். அவங்க கிட்ட கேக்குற நீதி. எத்தனை தாலி தர்மன தாலி எடுத்து கொடுத்துருக்கிறோம். சொல்லு. நாட்டு மக்களை சந்திச்சு மன்னரை கொலை செய்து விட்டு விட்டாதாண்டா போகுது. அட என்னடா ஏது